உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள். 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் டேப் வைத்து அளந்து பார்த்ததுடன் சாலையின் தரத்தையும் சோதனையிட்டார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குரு தண்டபாணியிடம் கேட்கலாம். குரு தண்டபாணி, வணக்கம். மாவட்ட ஆட்சியருடைய இந்த ஆய்வு ஒரு வழக்கமான ரொட்டீன் ஆய்வா இல்லை ஏதேனும் புகாரின் அடிப்படையில் நடைபெற்ற ஆய்வா? முழு பின்னணி என்ன? திருவண்ணாமலை நெடுஞ்சாலை உட்கோட்டத்துக்கு உட்பட்ட மாநில நெடுஞ்சாலையான கள்ளக்குறிச்சி முதல் திருவண்ணாமலை வரையான சுமார் 63 கிலோமீட்டர் தூரம் வந்து 2 வழிச்சாலையாக உள்ளது. இந்த 2 வழிச்சாலையாக சாலையை 4 வழிச்சாலையாக அமைக்கும் திட்டம் வந்து கடந்த ஆண்டு வந்து துவங்கப்பட்டது. அதாவது குறிப்பாக முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கள்ளக்குறிச்சியிலிருந்து திருவண்ணாமலை வரையிலாக 4 வழி சாலை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சாலை பணிகள் வந்து எந்த அளவிற்கு முடிந்துள்ளது, மேற்கொள்ளும் பணிகள் எவ்வாறு உள்ளது, தரமாக உள்ளதா, மேலும் சாலை அமைக்கும் படும்போது மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை வந்து அந்த ஒப்பந்ததாரர்கள் உரியவாறு மேற்கொள்கிறார்களா என்பதன் அடிப்படையில் வந்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வந்து இந்த ஆய்வை மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அந்த சாலை அமைக்கப்படும் விதம் மற்றும் அந்த சாலையின் மேலே வந்து தார் ஊற்றி அந்த தாரின் தடிமன் ஆகியவற்றை டேப்பை வைத்து அளந்து பார்த்து அவை எல்லாமே வந்து அந்த விதிகளுக்கு உட்பட்டு உள்ளதா என ஆராய்ந்து ஒரு தீவிர ஆய்வை வந்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வந்து மேற்கொண்டார். குறிப்பாக திருவண்ணாமலையில் வந்து கள்ளக்குறிச்சி டு திருவண்ணாமலை அமைக்கும் சாலை பணிகள் வந்து 3 ஒப்பந்ததாரர்கள் மேற்கொண்டுள்ளார்கள். இதில் திருவண்ணாமலை உட்கோட்ட பகுதியில் நடைபெறும் பகுதிகளை சாலை அமைக்கும் பணிகளை வந்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் ஆய்வு செய்து ஆய்வு மேற்கொண்டார். நன்றி குரு தண்டபாணி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள்.